உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் கொடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தைரியம், தன்னம்பிக்கை, நினைச்ச விஷயத்த முடிக்கிறது. அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்தினா அந்த 3க்குரிய அங்கீகாரம் கொண்ட ஒரே நபர் நம்மளுடைய மேசராசிக்காரர்களாகிய நீங்க தான். எந்த இடத்திலுமே உங்களுடைய தைரியத்தையும், உங்களோட தன்னம்பிக்கையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? விட்டு குடுக்கவே மாட்டீங்க. பொதுவாகவே உங்கட்ட ஒரு இயல்பான குணம் இருக்கும். தலைமை பண்புன்னு உங்க கையில ஒண்ண குடுத்துட்டு, "இத நீ பார்த்துக்கோப்பா. இத நீ பார்த்துட்டா கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்ல மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு எல்லாத்தையுமே மறந்துருவீங்க. நம்மட்ட தலைமை பொறுப்ப குடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பா செய்யணும். இத செய்து முடிக்கிறது நம்மளோட கடமை. அப்படின்னு அந்த பொறுப்புக்குரிய விஷயங்கள முழுசா முடிக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த எண்ணம் உங்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட சொல்லிறக்கூடாது. "உங்கள நம்பி நான் வந்துட்டேன்." எப்படி? "உங்கள நம்பி நான் வந்துட்டேன்." அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா, உங்கள நம்பி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா, சொல்றவங்க உண்மைய சொல்றாங்களா? பொய் சொல்றாங்களா? ஸோ, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, யோசிக்காம நம்மள நம்புனாங்க, நம்ம செய்யணும். அப்படிங்கிற ஒரு துணிவும், துணிச்சலும் மேசராசிக்கு நிகர் மேசராசியே. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. துணிச்சலா இருப்பீங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, தைரியமா முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறது உண்டு. இதில நம்ம மேசராசிக்காரங்கள பொதுவா ஒரு சில விஷயம் சொல்றாங்க. பொறுமைங்கிறது கிடையவே கிடையாது. கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி பல வீடியோல சொல்றாங்கன்னு என்ட்டயே கேட்டுருக்காங்க. ஆனா நான் சொல்வது என்னன்னா, என்னைய பொறுத்தளவு நீங்க கோவக்காரங்க கிடையாது. பாசக்காரங்க. அந்த பாசம் உண்மையா வச்ச பிறகு, அந்த போலியான உறவு ஏமாத்தும்போது கோவம் வருது. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட்டு தானே! நீங்க செய்றது சரிதான் என்னைய பொறுத்தளவு. அத புரிஞ்சுக்கிறாதவங்க உங்கள அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தட் இஸ் அவங்க மிஸ்டேக். உங்க மிஸ்டேக் கிடையவே கிடையாது. அப்படின்னு தான் நான் என்ட்ட நேரடியா வர கிளையன்ட், ஆன்லைன் மூலமா பார்க்குறவங்க, "சார் என்னைய இப்படி சொல்றாங்க சார்" அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்க உண்மையா பாசம் வச்சீங்க. அதனால உங்களுக்கு கோவம் வருது. அப்படித்தான் நான் தெளிவா சொல்லுவேன் அப்படிங்கிறது உண்மை. ஸோ, அதேபோல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகள்லாம் எங்க அதிகமா நீங்க இருப்பீங்கன்னா, தலைமை பொறுப்புங்கிற ஒரு செயல்பாடுல வேலை பார்ப்பீங்க. அது தனியாரா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ, தலைமை பொறுப்புல அதிகமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய மேசராசிக்காரங்க. அதேபோல ராணுவ டிபார்ட்மெண்ட்ல சேர்றது உங்களுடைய ஆர்வமாவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் ராணுவத்தில சேர ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து ஊர்காவல் படையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ, ஒண்ணு ஒரு காவல், ஒருத்தவங்கள 4 பேர பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இது இயல்பான ஒரு
செயல்பாடு. இதுதான் என்னுடைய நோக்கம், என்னோட குறிக்கோள் அப்படின்னு நீங்க அதிகமா முடிவெடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதேபோல மருத்துவத் துறையில நம்மளுடைய மேச ராசிக்காரங்கள பார்க்கலாம். மருத்துவ டிபார்ட்மெண்ட்ல மெடிக்கல், மருத்துவம் சார்ந்த துறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு அதிகமான அங்கீகாரம் கிடைக்கும். அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எளிதா பார்க்கலாம். கனவுல கூட கனவுகள்ல கூட என்ன நினைப்பீங்கன்னா, வெற்றி பெறணுங்கிறத கனவுல கூட போராடுவீங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும். நான் எப்படியாவது கனவுல ஜெயிச்சிடணும். அதாவது மேசராசிக்காரர்கள உங்களுக்கு தெரியும். யார் யாருக்கெல்லாம் கனவு வருது, அந்த கனவுல ஒரு நினைவுகள் இருக்கும் அப்புட்ன்னா, அவங்கலாம் கட்டாயமா கமெண்ட்ஸ் குடுங்க. நான் கனவுல கூட என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிக்கணும். இவங்கட்ட ஜெயிக்கணும். ஸோ இவங்க நம்மள தோற்கடிச்சுட்டாங்க. அது எப்படி ஜெயிக்கலாங்கிறத யோசனையில தான் செயல்படுவேன். அப்படின்னு மேசராசிக்காரங்க உறுதியா சொல்லக்கூடிய தன்மை உண்டு. அதேபோல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா, பின் வாங்கவே மாட்டீங்க. கடந்த காலங்கள்ல சில தடுமாற்றம் வந்திருக்கு. அது வேற விஷயம். ஆனா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம இவர் சொல்லுவாரு பார்த்தீங்களா? நம்மளுடைய இளைய தளபதி விஜய் சொல்லுவார்ல, நான் ஒரு தடவ முடிவு பண்ணிட்டா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்." அது வந்து உங்களுடைய ராசிக்கு தான் அப்படியே பொருந்தும். நீங்க அப்படியே இருப்பீங்க. நான் முடிவு எடுத்துட்டேன். நான் இப்படித்தான் செய்வேன். அதனால என்ன ப்ளஸ், என்ன மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவை பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஆற்றலும், செயல்பாடும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. தன்னை நம்பி வந்தவர்களை எக்காரணத்த கொண்டும் ஏமாற்றக்கூடாது. தன்னை நம்பி வந்தவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு, அவர்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சோம்பேறி அப்படிங்கிறது உங்கள சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே சுறுசுறுப்பா இயங்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும், செயல்பாடும் உங்களுக்கு உண்டு. அதுவும் நம்மளுடைய மேசராசி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இந்த கம்பீரம், இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கை. இந்த 3ம் இழக்க வேண்டிய சூழ்நிலை எங்க வரும்னா, யாரு மேல அதிகமான அன்பு, பாசம், காதல். இந்த 3யும் நீங்க வைக்கீங்களோ, அவங்களால தான் நீங்க உங்களுடைய உண்மையான தைரியத்தையும், உங்களோட உண்மையான ஒரு என்ன சொல்லணும்னா, பலம் என்ற ஒரு வேகத்தையோ, விவேகத்தையோ, பலத்தையோ இழக்க வேண்டிய சூழ்நிலை உறுதியா வருது. அதே நீங்க கேஷுவலா வச்சுட்டு ஒருத்தன் வந்து உங்கள மோதி பார்த்தானா, அவன் ஜெயிக்க முடியாது. உங்கள்ட்ட அன்ப காட்டி, ஒரு பாசத்த காட்டிட்டானா, நீங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் லெவல்ல செட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க அவ்வளதான். லாக். அதுக்கப்புறம் தான் உங்கள போட்டு வாட்டி, வதட்டி என்ன சொல்லுவாங்க, வாட்டி, வரட்டி எடுத்துட்டு பாடா படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் நம்மளுடைய மேசராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாரிடமும் அன்பா பழகுவீங்க. என்ன அந்த அன்புல வந்து என்னன்னா, கொஞ்சம் கெத்து இருக்கும். நான் உன்ன அன்பு வச்சிருக்கேன். ஓகேவா? நீ கரெக்ட்டா இருக்கன்னு தெரியுது. அதனால உன்ட்ட பேசுறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிறாத. ஸோ, அத வந்து அந்த காதலை சொல்ற விதமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அத பார்க்குறவங்களுக்கு கோவமா இருக்கிற மாரி காட்டலாம். ஆனா, ரியாலிட்டியாவே உணர்வுபூர்வமான அன்பு வைக்கக்கூடிய, அதேபோல மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றலும், செயல்பாடும் உங்களுக்கு உண்டு. தங்கத்துக்கோ, தங்க நகைகளுக்கோ, பணத்துக்கோ என்னைக்கும் விலை போகவே மாட்டீங்க. ஆனா ஒருத்தன் கொடுத்த வாக்க காப்பாத்தாம உங்கள ஏமாத்திட்டான். அதேபோல வந்து உங்கள அன்பு வச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு ஒரு மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா, அவன் பலபடியும் உங்கள்ட்ட வந்து சாரி கேட்காம நீங்க தூங்க மாட்டீங்க. அவன் சாரி கேட்கணும். தப்ப அவன் உணரணும். அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு உறுதியாகவே மேசராசி ஆண்களுக்கும் உண்டு. மேசராசி பெண்களுக்குமே இயல்பாகவே உண்டு. அப்படிங்கிறது நம்மளுடைய அதாவது என்னுடைய கருத்து. ஸோ இது உங்களுடைய இயல்பான கர்மம். ஓகேவா? இது உங்களுடைய இயல்பான குணம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம். மேச ராசி அன்பர்களுடைய வீட்டு பக்கத்தில, உங்களுடைய வீட்டு பக்கத்தில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் 3 வேள பூஜை பண்ணக்கூடிய கோவில் அல்லது பள்ளிக்கூடம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பெரிய அந்த கம்மாங்கரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆத்தங்கர, கம்மாங்கரன்னு. அதேமாரி ஏதாவது ஓட போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நெருப்பு சார்ந்த பகுதி, அதாவது தீப்பெட்டி ஆஃபீஸு, அதேபோல ஒரு டீ கடை, இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உங்க வீட்ட சுத்தி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வீடு வந்து அமையும் அப்படிங்கிறது கணக்கு. அதேபோல மேச ராசிக்காரங்க சொந்த வீடுன்னு வாங்குனா, அது நீங்க உழைச்சு வாங்குன வீட மட்டும் தான் உங்க வீடுன்னு சொல்லுவீங்க. உங்க அப்பா சொத்து பத்து இருந்தாலும் சரி, அம்மா சொத்து பத்து இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அம்மா வீடு, அப்பா வீடுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா, உங்களுடைய உழைப்பின் மூலமாக வாங்குற வீட மட்டுமே
உங்க சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைய பயன்படுத்தக்கூடிய இயல்பான குணம் உங்களுக்கு உண்டு. அப்ப நட்பினாலும், காதல்னாலும் அதிகமாக தன்னுடைய க அதாவது என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய தலைமை பொறுப்பு, தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்பது உண்மை. அப்ப நீங்க ஒரு நட்பு நட்பு தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, கரெக்ட்டா உங்களுடைய ஜாதகத்துக்கு மேட்சிங்கா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட இந்த கர்ம பலன்கள்ல உங்களுடைய கர்மாவை நீங்கள் 70% கழித்து விடுவீர்கள் என்பது உண்மை. அதே உங்க பார்ட்னர் சரியான முறையில இல்ல, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வருது, 2வது திருமணத்துக்கான சூழ்நிலை வருது அப்டின்னா, உங்களுடைய கர்ம பலன் என்பது குறைஞ்சது 40% கழிக்கப்படுகிறது என்று உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக நாம் அறிந்த உண்மை. ஸோ நீங்க என்ன விஷயங்கள பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மண் பொம்மைகள் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க கர்ம பலனை டோட்டலா குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா, மண் பொம்மைகள நீங்க பயன்படுத்தணும். மண் பொம்மைகள் உங்களுடைய அலுவலகத்திலயோ, உங்களுடைய வீட்லயோ நீங்க பயன்படுத்துவது மூலமாக உங்களுடைய கர்ம பலன்களை நீங்க என்ன பண்ணலாம்? நல்ல விஷயங்கள இன்கிரீஸ் பண்ணுவதும், தேவையில்லாத விஷயங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல கோதுமை வந்து நீங்க புறாக்களுக்கு, பறவைகளுக்கு நீங்க வந்து போடுவது மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம் யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக்கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம் கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த, என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும், ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.